எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை டெய்லரிங் வேர்ல்ட். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 லேயர்டு ஃப்ராக் எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதுதான் நான் ஸ்டிச் பண்ணி முடித்த 3 லேயர்டு ஃப்ராக். அதாவது 3/4 ஃப்ராக் இது. இதை வந்து குட்டீஸ்க்கு கூட இதே மெத்தடில் வந்து அளவு பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு கூட இதே முறையில் வந்து நம்ம கட் பண்ணி தைக்கலாம். அளவு மட்டும்தான் மாறும். பாருங்கள், இது வந்து என்னுடைய saree. இதை வந்து நான் முந்தானியை வந்து நான் தனியாக வெட்டி எடுத்துட்டேன். அதை வந்து வேறு ஒரு ஆர்டிக்கல் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி நான் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ ரிமைனிங் சாரீஸில் வந்து இது வந்து 5 மீட்டர்ஸ் இருக்கக்கூடிய saree தான். அதில் வந்துட்டு நான் வந்து 2.5 மீட்டர் அளவுக்கு நான் வந்து இந்த ஃப்ராக்குக்காக அளந்து கரெக்டாக 2.5 மீட்டர் இருக்கிற மாதிரி நான் டேப்பில் அளந்து அந்த எனக்கு ஃப்ராக்குக்குரிய துணியை வந்து நான் வெட்டி எடுத்துட்ருக்கேன். இதில் இப்போ பாருங்கள், நான் அளந்தாச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி உங்கள் சைஸுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நார்மலாக துணி வாங்குவீங்களோ, அதாவது 2 மீட்டர்ஸ், அது அப்போது சேரீயில் வெட்டுறதா இருந்ததுன்னா 2, 2.25, 2.5, அதாவது உங்களுடைய சைஸ் பார்த்து வெட்டிக்கோங்க. இப்போ எனக்கு 2.5 மீட்டர் தேவைப்படுறதுனால நான் இந்த 2.5 மீட்டர் அளந்து 4 ஃபோல்டிங்கில் நான் வந்து போட்டு காமிச்சிட்ருக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் 4 ஃபோல்டிங்கில் போட்டாச்சு. இப்போ 4 ஃபோல்டிங்கில் நீட்டாக போட்டதுக்கு பிறகு நான் வந்து ஒரு சைடாக வந்து ஒரு 15 இன்ச் அளவுக்கு விடுத்து இருக்கிற மாதிரி, அதாவது ஃபோல்டிங்கில் விடுத்து இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணால் 30 இன்ச்சஸ் வரணும். அந்த மாதிரி நான் கணக்கு பண்ணி 15 இன்ச்சஸை வந்து மேல் பகுதியில் ஃபோல்ட் பண்ணி, அதுவும் 4 ஃபோல்டிங் தான். ஃபஸ்ட்டு நான் வந்து இப்படி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நான் டாப் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சிங்கிள் பீஸாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டாப் கட் பண்ணிவிட்டு ரிமைனிங்கை வந்து பாட்டம் போர்ஷனுக்கு கட் பண்ணிக்கலாம். இது சாரியாக இருக்கிறதுனால நான் வந்து அதுலேயே வெட்டி காட்டிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து நீட்டாக கிளாத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நம்ம அதை வந்து இப்போது நம்ம அந்த டாப் போர்ஷனுக்கு 15 இன்ச்சஸ் 15/15 இன்ச்சஸ் தான் நான் வந்து, அதாவது அகலம் 15, உயரமும் 15 வந்து நான் அளந்துட்டு நான் அந்த டாப் போர்ஷனுக்கு மட்டும் துணியை வந்து வெட்டி அந்த சாரீலேருந்து பிரித்து எடுத்துட்டேன். இப்போ வந்து இது எனக்கு இந்த என்னுடைய சைஸ், அதாவது மார்பு சுற்றளவு 38 இன்ச் இருக்கிறவங்களுக்காக நான் இதை செஞ்சு காட்டிகிட்ருக்கேன். அதை உங்களுடைய செஸ்ட்டு விடுத்து எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் துணியை வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் 6.5 இன்ச்சஸ் ஷோல்டர் எடுத்துகிட்டு நெக் ஓப்பனிங் 2.5 அண்ட் விடுத்து வந்து 5.5 இன்ச்சஸ் வச்சுட்டு ஆர்ம் ஹோல் 6.5 இன்ச்சஸ் வச்சு எல்லா அளவுகளையும் நான் ஸ்கேல் வச்சு நான் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஆர்ம் ஹோல் 6.5, நெக் விடுத்து வந்து 2.5, உயரம் வந்து நெக்கினுடைய டெப்த் வந்து 5.5 இன்ச்சஸ் வச்சு மார்பு சுற்றளவு 4 ஒரு பகுதி 9.5 ப்ளஸ் 1.5 இன்ச் எக்ஸஸாக வச்சு நான் வந்து ஆரம் போல் ஷேப்பாக வரைஞ்சி விட்டுட்டேன். இப்போ வந்து வெஸ்ட்டு 9.5 இருந்ததுன்னா 1 இன்ச்சு குறைச்சி 8.5 வைங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கணக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வேணால் உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். அதாவது மார்பு சுற்றலை விட வெஸ்ட்டில் வந்து 1 இன்ச் கம்மியாக வச்சிங்கனாவே உங்களுடைய வெஸ்ட் பாயிண்ட் கரெக்டாக வரும். இப்போது நெக்கை வந்து நான் ரவுண்ட் ஷேப் தான் கொடுத்துருக்கேன். வேறு எந்த விதமான இதுவும் டிசைனும் இல்லை. ஆரம் ஹோலை வந்து நான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கிறேன். அங்கேருந்து வெஸ்ட் லைனில் வந்து 1 இன்ச் குறைச்சி இந்த ஸ்டிச்சிங் லைனை விட்டு இந்த மாதிரி
ஃப்ரண்ட் பேக் 2 பக்கமுமே நான் வந்து ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ரிமைனிங் கிளாத்தில் அந்த நம்ம டாப் போர்ஷனுக்கு வெட்டின அந்த பகுதியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அது ஸ்லீவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கீழ் போர்ஷனில் எந்த அளவுக்கு துணி இருக்கோ அந்த துணி அப்படியே வந்து 4 ஃபோல்டிங்லேயே அகலமாக இருக்கிற மாதிரியே அதில் எதுவுமே குறைக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு அது வந்து ஃப்ரில் வரணும். ஸோ அந்த அளவுக்கு அகலம் தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போது டாப் போர்ஷனை வச்சுட்டு அந்த வெஸ்ட் போர்ஷன்கிட்ட நம்ம வந்து என்ன பண்ணணும், கரெக்டாக ஃபோல்டிங்கில் வச்சுட்டு மேல் போர்ஷனில் இருந்து ஒரு 12 இன்ச்சஸ் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். என்னோட உயரம் வந்து 43 இன்ச்சஸ் வேணும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணேன், டாப் போர்ஷனில் 15 இன்ச்சஸ் நான் வந்து மைனஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கு. அப்போது இங்கே வந்து 12 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணியாச்சு. ரிமைனிங் கீழே பாட்டம் போர்ஷனுக்கு வரும். ஸோ அதை வந்து நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போது வெஸ்ட்டில் இருந்து ஒரு 5 இன்ச்சஸ் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி நான் மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச்சிங் லைனை வந்து ஒரு க்ராஸாக ஒரு ஸ்லாண்டிங்காக மார்க் பண்ணி அதையும் நான் மார்க் பண்ணி முடிச்சிட்டேன். அப்போது அந்த 12 இன்ச்சஸ் எங்கே நம்ம மார்க் பண்ணமோ அதில் வந்து மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக அந்த போர்ஷனை வந்து வெட்டி எடுத்துகிட்டு ரிமைனிங் போர்ஷன் வந்து நம்மளுக்கு பாட்டமுக்கு வந்துடும். இப்போது அது என்ன நம்ம ஷேப்பாக ஸ்லாண்டிங்காக நம்ம ஒரு மார்க் போட்டோமோ அந்த மார்க்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ டாப் போர்ஷன் 1 லேயர், சென்டர் போர்ஷன் 2nd லேயர் அண்ட் பாட்டம் போர்ஷன் 3rd லேயராக இந்த மாதிரி 3 லேயர்ஸாக வந்து நம்ம வெட்டி எடுத்துக்கணும். இப்போ இதுதான் இதை நீங்கள் வந்து பெரியவங்களுக்கு பண்ணால் இப்படி பண்ணிக்கலாம். சின்னவங்களுக்காக இருந்தால் கொஞ்சம் அது அளவுகள் மாறும். பட் கட்டிங் மெத்தடு சேம் மெத்தடு தான் ஃப்ரெண்ட்ஸ், இதே தான். இப்போ வந்து நான் நார்மலாக எப்படி இந்த ஸ்லீவ் எல்லா இதுக்குமே 3/4 நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் வந்து ஸ்லீவனுடைய 4/1 பகுதி நான் வந்து 4 ஃபோல்டிங்கில் போட்டு ஆரம் ஹோலினுடைய சுற்றளவு, பாட்டம் போர்ஷனுடைய கையினுடைய அகலம் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி நார்மலாக 3/4 ஸ்லீவு நம்ம எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுவோமோ சேம் அதே மெத்தடு தான் இதுக்குமே வந்து. இதில் வந்து கொஞ்சம் ஃப்ரில் வரும். அதுக்காக நான் வந்து இந்த போர்ஷனில் வந்து ஷோல்டர் பகுதியில் வந்து நான் கொஞ்சம் எக்ஸஸாக துணி விட்டுருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி நார்மலாக ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் இதுவுமே வந்து கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வாங்க தைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கட் பண்ண போர்ஷன் பாட்டம் போர்ஷன் எடுத்துகிட்டு டாப் போர்ஷன் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு 2 பக்கமுமே ரவுண்ட் நெக்குங்கிறதுனால நம்மளுக்கு அங்கே எந்த விதமான டிசைனும் வராது. ஸோ அதை வந்து கெட்ட பகுதியை கீழே வச்சுட்டு நல்ல பகுதியை கீழே வச்சுட்டு கெட்ட பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுட்டு வந்து கட் பண்ணி நார்மலாக எப்படி நம்ம திருப்புவோமோ அதே மாதிரி சிசர் கட் கொடுத்து திருப்பி இந்த லைனிங் போட்டு டாப் போர்ஷனை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் நெக் திருப்பணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து திருப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வந்து நார்மலாக சாதாரணமாக எப்படி ஈஸியாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியாக இது வந்து ஏன்னா பிகினர்ஸ் கூட இதை வந்து ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் நல்லா தைச்சி பழகியிருக்கிறவங்களா இருந்ததுன்னா நீங்கள் கேன்வாஸ் கொடுத்து கூட இந்த நெக் போர்ஷனை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். சாய்ஸ் உங்களது தான். ஸோ இப்போ வந்து இது எப்படி ஃப்ரண்ட் போர்ஷனை பண்ணிக்கிட்டோமோ பேக் போர்ஷனும் சேம் அதே மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம சென்டர் போர்ஷன் 12 இன்ச்சஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஒரு இதை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரில் மாதிரி கொடுத்துட்டு நம்ம அந்த போர்ஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டாப் போர்ஷனை வச்சுட்டு எக்ஸஸான அந்த துணியெல்லாம் வெட்டிட்டு டாப் போர்ஷன் அதே அளவுக்கு கரெக்டாக வெஸ்ட் லைன்
எந்த வெஸ்ட் அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கு தான் நம்மளுடைய அந்த சென்டர் போர்ஷன் அந்த ஃப்ரில் வச்சு சின்ன குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வச்சு நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக எக்ஸஸ் வந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வெஸ்ட் போர்ஷனில் ரெடி பண்ணி வச்சுருங்க. இப்போ வெஸ்ட்டும் டாப் போர்ஷனும் நம்ம வந்து இணைச்சிட்டோம். இப்போ பாட்டம் போர்ஷன் நம்ம அதில் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாட்டமை வந்து கீழ்ப்பகுதியில் அப்படியே தைச்சிக்கணும். 2 பகுதியிலுமே கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி தைச்சிட்டு நம்ம இப்போ வந்துட்டு அந்த தைச்ச பகுதியை வந்து சென்டர் போர்ஷனுடைய அந்த பகுதியும் பாட்டம் போர்ஷனில் இப்போ நம்ம தைச்சோம் இல்லைங்களா, அந்த 2 பகுதியும் ஃபோல்டிங்கில் வச்சு தைச்சதுக்கப்புறம் அது ரெண்டையுமே வந்து இணைச்சிட்டு நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கணும். அப்போ தான் அதனுடைய அந்த 3 லேயர்டு ஃப்ராக்னுடைய டிசைனே அப்படி தான் வரும். அதுவும் வந்து ஒரு டிசைனடாக ஃபினிஷிங் கிடைக்கும். பாருங்கள், இப்போது நான் வந்து அதில் வந்து இணைச்சி தைக்க போகிறேன். இதையுமே ஒரு குட்டி குட்டி ஃப்ரில் தான் கொடுத்துக்க போகிறேன். அது ஸ்லைட்டாக ரொம்பவுமே பக்கா ஃப்ரில் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஸ்மால் சின்ன சின்னதாக ஃப்ரில் கொடுத்தோம்னாவே போதும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நான் வந்து அந்த டென்ஷன் டிஸ்கை வந்து நான் வந்து லூஸ் பண்ணி விட்டுருந்தேன். அதை லூஸ் பண்ணி விட்டோம்னா அது வந்து சுருக்கமாக வரும். அப்படி ஃப்ரில் பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய டென்ஷன் டிஸ்க்கும் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஃப்ரில் கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நம்ம அந்த சென்டர் போர்ஷனுடைய மடித்து தைச்ச பகுதியையும் பாட்டம் போர்ஷனில் மடித்து தைச்ச பகுதி ரெண்டையும் ஒன்றா வச்சு வெளிப்பக்கம் பார்த்த மாதிரியே அந்த 2 ஃபோல்டிங் சைடும் வெளிப்பக்கம் வர மாதிரியே நம்ம தைச்சிக்கணும். அந்த ஃப்ரில்ஸ் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி அந்த சென்டர் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் வச்சு நம்ம தைச்சிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அகலமும் நம்மளுக்கு வந்து தடுக்காது. கரெக்டாக தாராளமாக அகலமாக இருக்கும். வியர் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து நல்லா அழகாக உட்காரும். பாருங்கள், இப்போ வந்து இதை தைச்சிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அந்த ஃபோல்டிங் சைடு வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி தான் தைக்கணும். உள்பக்கம் தைச்சிட்டோம்னா அதுவும் டிசைனாக தான் வரும். பட் அது வேறு மாதிரி நாம் எதிர்பார்த்தது டிசைன் வராது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த ஃபோல்டிங் சைடு வச்ச மாதிரி வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி பாட்டம் அண்ட் சென்டர் போர்ஷனை தைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்படி வரும். அப்போ அழகாகவும் இருக்கும். ஸோ அந்த பக்கமும் சேம் அதே மாதிரி தைச்சிட்டு பாட்டமை வந்து ஒரு டைம் தைச்சிக்கோங்க. பாட்டம் தைச்சதுக்கு பிறகு நம்ம இந்த போர்ஷனும் தைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே இதே மெத்தடில் தான் தைக்கணும். அதுக்குமே லைனிங் கொடுத்து சென்டர் போர்ஷனை அதே மாதிரி ஃப்ரில் பிடிச்சி பாட்டம் போர்ஷனை ஃபோல்டிங் சைடு பண்ணி, ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் பார்த்த மாதிரி வெளிப்பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். ரெண்டுமே வந்து தைச்சதுக்கப்புறம் ஷோல்டர் இணைச்சிக்கலாம். ஷோல்டர் இணைச்சி தைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மலாக எப்படி ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுவோமோ அது எல்லாமே சேம் அதே மாதிரி தான். அது நம்ம இணைக்கிறதுக்கு முன்னாடி உள்பகுதியில் நம்ம வந்து இந்த துணி லேசாக இருக்கிற துணி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி அதுக்கு வந்து உள்ள லைனிங் கொடுக்கணும். லைனிங் வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுக்காதீங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ரில்ஸ் வச்சு உள்ள லைனிங் துணியுமே வந்து அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக கொடுத்துட்டோம்னா தாராளமாக நம்மளுக்கு தடுக்காது. ஸோ உள்ளேயுமே வந்து லைனிங் வந்து தாராளமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஃப்ரில் கொடுத்து லைனிங்கையுமே கம்ப்ளீட் பண்ணி 2 போர்ஷனுமே அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 5 இன்ச்சஸ் மெயின் ஃபேப்ரிக்கை விட கம்மியாக இருக்கிற மாதிரி லைனிங் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பேக் ரெண்டுமே லைனிங் இந்த மாதிரி இணைச்சதுக்கு பிறகு 2 போர்ஷன்லேயுமே இதே மாதிரி தான் பாருங்கள். பேக் போர்ஷனில் நான் வந்து லைனிங் இணைச்சிட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 போர்ஷனுமே முடித்ததுக்கப்புறம் இப்போ ஷோல்டரை வந்து இணைச்சிக்கோங்க. ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஷோல்டர் 2 பக்கமுமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி டபுள் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த ஷோல்டர் பகுதி ஜாயின் பண்ணிட்டோம்.
ஸ்லீவ் வந்து நம்ம நார்மலாக பஃப் ஸ்லீவ் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக எப்படி எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே நான் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணியிருக்கோமோ சேம் அதே மாதிரி தான். இப்போ நம்மளுடைய அளவு பார்த்து கை ஓப்பனிங் அண்டு ஆம்ஹோல் கிட்ட வந்துட்டு நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஓப்பனிங் வேணுமோ அந்த அளவுக்கு குறிச்சிட்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த வெஸ்ட் பகுதி வரைக்குமே வந்து நீங்கள் லைனிங்கோடு சேர்த்து அந்த போர்ஷனை வந்து தைக்கணும். அந்த வெஸ்ட்டுக்கு கீழே வரும்போது தான் ஏன்னா லைனிங் கொடுத்து தைக்கும்போது நம்ம வேறு மாதிரி தைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், லைனிங்கை கொஞ்சம் ஸ்லைட்டாக அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு மெயின் ஃபேப்ரிக்கை ஃபஸ்ட்டு தைச்சி முடிச்சுக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் சேர்த்து எப்போவுமே தைக்கவே கூடாது. நம்மளுக்கு வந்து துணி இழுத்து பிடிச்சிக்கும், அப்புறமா அது ஃபினிஷிங்கும் நீட்டாகவே வராது. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை வந்து ஃபஸ்ட்டு தைச்சிட்டு ஒரு ஸ்டிச்சுக்கு 2 ஸ்டிச் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம கரெக்டாக அளவு எடுத்து கட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து அங்கே மேலே கீழே அந்த மாதிரி வரல. கரெக்டாக 2 போர்ஷனுமே அளவாக கரெக்டாக வந்துச்சு. டபுள் ஸ்டிச் போட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் போர்ஷனை வந்து கரெக்டாக டபுள் ஸ்டிச் போட்டு ஆர் சிலர் வந்து 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்குவாங்க. உங்களுக்கு 2 வேணும்னா 2 போட்டுக்கோங்க, இல்லை டபுள் ஸ்டிச்சஸ் வேணும்னா டபுள் போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம வந்து இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்தை தான் தனியாக தைக்க போகிறோம். நம்ம அந்த மெயின் ஃபேப்ரிக்குக்கும் லைனிங் கிளாத்துக்கும் டச் இருக்கக்கூடாது. லைனிங் கிளாத்தே செப்பரேட்டாக தைச்சிக்கணும். மெயின் ஃபேப்ரிக்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இது மெயின் ஃபேப்ரிக் தைச்சோம். அதுக்கப்புறம் தான் லைனிங் போர்ஷனை வந்து 2 பக்கமுமே தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த அழகான ஃப்ராக்கே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி லைனிங் கிளாத்தே தனியாக தெரியுது, மெயின் ஃபேப்ரிக்கே தனியாக, அந்த மாதிரி தைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு ஸ்லைட்டாக ஒரு சிம்பிளான ஒரு பஃப் ஸ்லீவ் கொடுத்து இந்த ஃப்ராக்கை வந்து நான் முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வியர் பண்ணி பார்த்ததை வந்து நான் ஃபஸ்ட்டே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவோடவே இணைச்சிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக வந்துச்சு. உங்களுக்கு லென்த்தியாக வேணும்னா அது லாங் ஃப்ராக் ஆயிரும். இது வந்து இந்த 3 லேயர்டு ஃப்ராக் வந்து 3/4 இருந்தால் தான் அது வந்து லுக்காக இருக்கும், பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். இது பெரியவங்களுக்கு இந்த சைஸ் எடுத்து நம்ம பண்ணோம். உங்களுக்கு வேணும்னா சின்ன சைஸாக குழந்தைங்களுடைய அளவு எடுத்து தைச்சி வியர் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபைனல் லுக் எனக்கு வந்து இவ்வளோ அழகாக வந்துச்சு. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி வியர் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.